ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி நியூ சிலபஸ்ல 1 day 2 கான்செப்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் இஸ் பிஹேவியரிசம். இதுல ரொம்ப முக்கியமான ஆளுங்க யாரு? வாட்சன், பாவ்லோவ், ஸ்கின்னர். இவங்க 3 பேரும் தான். பிஹேவியரிசம் கான்செப்டே என்ன சொல்லும் அப்படின்னா, லேர்னிங் அப்படின்றதே ஸ்டிமுலஸ் அண்ட் அதுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ ரெஸ்பான்ஸ், இதை பொறுத்து தான் லேர்னிங் நடக்கும் அப்படின்னு சொல்லும். ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் அப்படின்னு நம்ம ஜான் வாட்சனை தான் சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல கீ சப்போர்ட்டர்ஸா இருக்கக்கூடியவங்க என்னென்ன கான்செப்ட்ஸ் ப்ரொஃபவுண்ட் பண்ணாங்க? பாவ்லோவ் எடுத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் கண்டிஷனிங் கொண்டு வந்தாரு. ஸ்கின்னர் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் கொண்டு வந்தாரு. தாண்டேக் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டிமுலர் ரெஸ்பான்ஸ் பாண்ட்ஸ் பத்தி அவர் பேசினாரு. இதுல மெயினா நம்ம அப்சர்வபிள் பிஹேவியர்ஸ், இப்ப லேர்னிங் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு மூலமா அவங்க ஒரு பிஹேவியரை கெயின் பண்ணிக்குவாங்க. இந்த இடத்துல நம்ம காக்னிட்டிவிசம்ல பேசுற மாதிரி மென்டல் ஸ்டேட்ஸ் பத்தி நம்ம பேசவே மாட்டோம், மறந்துடாதீங்க. இப்ப இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? Who is regarded as the father of behaviorism? இப்பதான் சொன்னேன். ஆன்சர் என்ன? தாண்டைக்கா, ஜான் வாட்சனா, ஸ்கின்னரா அல்லது பாவ்லோவா? கரெக்ட் ஆன்சரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்க பிஜிடிஆர்பி ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவு மேம்பட ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள்.